மருத்துவத்துலையும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய டைம் வந்து அவங்க மெடிக்கேஷன்ஸ் மிஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எப்படி மெடிக்கேஷன் போய் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேட்டா இந்த கவர்மெண்ட் இஸ் ஆல்ரெடி கலெக்டிங் லாட் ஆஃப் டேட்டா. அதோடு சேர்ந்து நம்ம காவேரி மருத்துவமனையோட டேட்டாவும் சேர்ந்து இது எடுத்துகிட்டு போய் அடுத்து வந்து பாலிசி லெவலில் ஒரு பப்ளிக் ஹெல்த் பாலிசி, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் பாலிசி இன்டர்வென்ஷனும் கொண்டு வரப்போ we will all become a healthy society. சிங்கப்பூர் பண்ண முடியுதுன்னா ஏன் நம்மளால் பண்ண முடியாது? தமிழ்நாடு பண்ண முடியும் டெஃபினட்டாக. தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கும் இந்த பப்ளிக் ஹெல்த்தில். அதனால தான் இந்த ஸ்டடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு 100 பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, நான் இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் பண்ணேன், அதோட அவுட்கம் எப்படி இருக்குன்னு ப்ரெசென்ட் பண்ணுறது வேறு. காவேரி மருத்துவமனை மக்களை தேடி, அவர்கள் நோயாளிகள் இல்லை, சாதாரண மக்கள் கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ரொட்டீன் ஸ்க்ரீனிங் பண்ணி அதில் வந்து இந்த ஃபைண்டிங் கொண்டு வருங்கிறது இட்ஸ் அ வெரி வெரி யூஸ்ஃபுல் டேட்டா. என்னோட வேண்டுகோள் ஊடகத்துறை நண்பர்களுக்கு தயவுசெய்து இது வந்து இது பீப்புள் அவேர்னஸ், இட்ஸ் நாட் காவேரியோட பிராண்டிங் ஆக்டிவிட்டி கிடையாது. இது தமிழ்நாடு மக்களுக்கான ஒரு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். அகெயின் 1% cannot achieve a stream. இவ்வளோ பெரிய டீம் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. My heart goes out to each and every member of the team and congratulations. வணக்கம், நான் டாக்டர் கே பரணிதரன், சீனியர் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். இப்போ டயபெட்டிஸினுடைய ப்ரிவலன்ஸ் நம்ம சென்னையில வந்து எப்படி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டயபெட்டிஸ் ஆன் வீல்ஸ் 100 நாட்கள் 100 இடத்துல நாங்கள் வந்து கேம்ப் நடத்தி டயபெட்டிஸ் ப்ரிவலன்ஸ் எப்படி இருக்கு, டயபெட்டிஸ் எவ்வளவு இருக்கு நம்ம சென்னையில் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். இதுல வந்து 4 கீ ரிசல்ட்ஸ் நம்ம ஸ்டடியில கிடைச்சது. முதல் கீ ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கிரீன் பண்ண பாப்புலேஷன்ஸ் வந்து 3971 மக்கள். ஸோ அதுல வந்து 21% மக்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கிறதா ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு. இந்த ஆராய்ச்சியில நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நம்பர் இந்த பாப்புலேஷன்ஸ்ல டயபெட்டிஸ் வந்திருக்கிறது. 2வது ஆராய்ச்சி என்ன சொல்றதுன்னா நம்ம பிரெக்னன்சி டயபெட்டிஸ்ன்னு சொல்றோம். ஸோ இந்த பிரெக்னன்சி டயபெட்டிஸ் வந்து எவ்வளவு தூரம் டயபெட்டிஸா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டடி பாப்புலேஷன்ல ஒரு 69 மக்கள் பெர்சன்டேஜ், அதாவது 69 பேருக்கு வந்து இந்த பிரெக்னன்சி டயபெட்டிஸ் இருந்து அது 3.4% நம்மளோட ஸ்டடியில அதுல 55 பேர் பர்சன்டேஜ் வந்து டயபெட்டிஸா மாறுது. அதாவது பிரெக்னன்சி டயபெட்டிஸ் வந்து டயபெட்டிஸா மாறதுக்கு 55% மக்கள் மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அலார்மிங் ரிசல்ட்ஸா நம்ம ஸ்டடியில வந்திருக்கு. அடுத்ததா என்னன்னா உடல் பருமன், இந்த ஒபிசிட்டி, இது ரொம்ப பரவலா இருக்கு. ஸோ இந்த ஸ்டடியில டயபெட்டிஸ் இருக்கவங்க கண்டுபிடிச்சவங்களுக்கு 67% மக்களுக்கு வந்து உடல் பருமன் இருக்கு. ஸோ உடல் பருமன் வந்து டைரக்டா வந்து டயபெட்டிஸ் வரதுக்கான முக்கிய காரணமா இருக்கு. அதோட அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம சென்னை மக்கள் என்ன சாப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட், மாவு சத்து. ஸோ கார்போஹைட்ரேட் வந்து அதாவது ரெக்கமெண்டட் வந்து 40ல இருந்து 55%. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 180ல இருந்து 220 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டடியில நம்ம பார்த்ததுல இந்த டயபெட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு, அது முன்னாடி அவங்களுக்கு தெரியாதவங்க டயபெட்டிஸ் இருக்குன்னு, அவங்க வந்து 88% கார்போஹைட்ரேட் அவங்க டெய்லி உணவுல எடுக்கிறாங்க. அப்போ மாவு சத்து வந்து அதிகமா எடுக்கிறதுனாலையும் டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சியில நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நம்ம இந்த ஸ்டடியில கண்டுபிடிச்சோம்னா, ஏற்கனவே டயபெட்டிஸ் இருக்கவங்க வந்து அவங்க கொஞ்சம் கான்சியஸா டயட்ல வந்து கார்போஹைட்ரேட், மாவு சத்தை வந்து கம்மியா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் இந்த ஆராய்ச்சி இருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் இந்த ஸ்டடியில நாங்கள் பார்த்தது என்னன்னா, டயபெட்டிஸ்னுடைய ப்ரிவலன்ஸ் அதாவது இன்னைக்கு சென்னையில வந்து அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் வந்து நம்ம எடுக்கிற உணவுல வந்து மாற்றம் வேணும், அதாவது மாவு சத்து கம்மியா எடுத்துக்கணும். 2வது உடற்பயிற்சி இல்லாம இருக்கு, உடல் பருமன் அதிகமா வரதுனாலையும் இந்த டயபெட்டிஸ் வரதுக்காக இந்த ஆராய்ச்சிகள் இப்ப சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் லெவல் வந்து கவர்மெண்டோட டைப் பண்ணி சொல்ற மாதிரி. ஆமா, நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணணும்? இப்போ இந்த டேட்டாஸ் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ப்ராப்பரான கிராஸ் செக்ஷனல் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு கம்யூனிட்டியில 100 நாட்கள் ஒரு நம்ம சென்னையில இருக்கிற எல்லா பகுதியிலுமே நம்ம இது பண்ணனால இந்த ஆராய்ச்சியை வந்து நாங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவோம். ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து இதை வச்சு ஒரு பாலிசிஸ் பண்ணி டெஃபினட்டா வந்து நம்ம சென்னை மக்கள் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து இது மாதிரி ஒரு ஸ்டடிஸ் பண்ணி வருமுன் காப்போம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா டயபெட்டிஸ் வந்த பிறகு நம்ம ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியாது, அதை கம்ப்ளீட்டா குணப்படுத்துறதுன்றது ரொம்ப சேலஞ்சு. அதே நேரத்தில் வரத்து தடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முடியும், அது நம்மளால முடியும். வருமுன் காப்போம் என்ற அரசாங்க திட்டம் வந்து இந்த ஸ்டடியை எடுத்து அவங்க ஒரு பாலிசி பண்ணாங்கன்னா டெஃபினட்டா ஒரு பெரிய மாற்றம் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாட முடியும்.